வணக்கம் நேயர்களே. கடந்த சில மாதங்களாக டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி துறைகள் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரேலியை எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை பார்த்தோம். சில கம்பெனிஸ்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு புதிய உச்சத்தை தொட்டது. அதுமாரி நல்ல ஒரு பிக் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லலாம். வேரியஸ் செக்டர்ஸில் இருந்தாலும் ஃபார்மா துறைக்கு இருந்தது முக்கிய காரணம். மெயினாக பார்த்தோம்னா இந்த ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 40% லாஸ்ட் இயர்லேருந்து ஏறி இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த செக்டார் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேலும் ஒரு விட்டல் ரோல் இந்த ஒரு ரொபஸ்ட் அப்சிங்க்கு காரணம் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு சப்ஸ்டான்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துள்ளது. அதுக்கு மெயின் காரணம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அது ஃபார்மாசூட்டிக்கல் துறையில் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, COVID-19 பிரேக் அவுட் பிறகு பார்த்தோம்னாக்க இந்த டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டலைசேஷன் பார்த்தோம்னா அந்த துறையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி கம்பெனிகள்லாம் சீக்கிரமாக அந்த விஷயங்களே இந்த டிஜிட்டல் சொல்யூஷனை உள்ளே கொண்டு ஒரு தங்கு தடையின்றி அவங்களால மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸை அவங்களால பண்ண முடிஞ்சது. மேலும் அந்த R&Dயில் கொடுக்கக்கூடிய இன்புட்டும் ஒரு எஃபெக்டிவ் காஸ்ட் கண்ட்ரோலோட அவங்களால அதில் பண்ண முடியும்னு சொல்லலாம். அதனால ஒரு ஸ்ட்ரீம்லைன் த ப்ராசஸ் பண்ணி ரியல் டைமில் ஒரு டேட்டா ட்ரிவன் டிசிஷன் எடுக்க முடிஞ்சு பெட்டராக பண்ண முடியும்னு சொல்லலாம். இரண்டாவது திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியூ எரா ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். இது இந்த கெப்பாசிட்டி ப்ராசஸை கம்ப்ளீட்டாக செட் பண்ணி எந்த அளவுலையும் எடுத்துகிட்டு போட முடியும். ஸோ அதுமாரி அதில் புது ட்ரக் டிஸ்கவரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ இந்த மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய ஒரு அல்காரிதம் பேஸ்டு ஆக்டிவிட்டியை ஒரு பேஷண்ட் டேட்டாவை வைத்து ஒரு ப்ரிசிஷனாக ஒரு டிசைட் பண்ண முடிஞ்சது, ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்க முடிஞ்சது. ஸோ அதனால் இது என்னால் என்ன பார்த்தீங்கன்னாக்க இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட் இந்த ட்ரீட்மெண்ட் காஸ்ட் குறைய ஆரம்பித்ததும் ஒரு முக்கிய காரணம். மூன்றாவது ஒரு பிக் டேட்டா அண்ட் அட்வான்ஸ்டு அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு எக்ஸ்டென்சிவாக அந்த ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் டெக்னாலஜினுடைய எஃபிஷியன்சியை ஒரு ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு டைவர்ஸ் டேட்டாவை கொடுத்து அதன் மூலிமா அனாலிட்டிக் பண்ணி ஸோ ஒரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஏஜ் ஃபேக்டரை வச்சு ஹெல்த் டெஃபிஷியன்சி ஃபேக்டரை வச்சு அவங்களால அதற்கு என்ன இப்போ இம்மீடியட்டாக தேவை என்பதனை கண்டுபிடிக்க முடிஞ்சதும் ஒரு முக்கிய காரணம் சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க சில நேரங்களில் அதாவது ஒரு 80s 90s என்ன மருந்து தேவையோ அது இருக்காது, இல்லாத மருந்து இருந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. என்ன வேணுமோ ப்ரிசைஸாக அவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சு அதை உடனே சந்தைகளில் வர்றது ஒரு பெரிய ஒரு இன்புட்னு சொல்லலாம். அதுமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தெரப்பட்டிக்ஸும் வந்திருக்கு. ஸோ இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் இன்டர்செக்ஷன் சொல்லலாம் டெக்னாலஜியில். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இதில் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸும் பெனிஃபிட் ஆகுது, ஹெல்த் கேர் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகுது. ஸோ ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் மொபைல் ஆப் இல்லைனாக்க வியரபிள் டிவைசஸ் தென் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் இதில் ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ஸோ இதை மாதிரி அதுமாதிரி பை கலெக்டிங் த சாம்பிள்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரிசைஸாக டயத்துக்குள்ளே பண்ணுறதுக்கும் இன்றைய தினம் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. தென் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ இது உங்களுடைய டேட்டாவை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியறதுனால இட் இஸ் ஈஸி. இந்த எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களால எடுத்து பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக அடாப்ட் பண்ணி ஸோ டைம் டிலே இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட்டையோ அந்த மெடிசன்ஸையோ மாற்றுறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ரிசர்ச் அண்ட் பேஷண்ட்ஸுக்கு இது பெட்டராக ஒரு இதுவாக இருக்குன்னு சொல்லலாம். தென் நானோ டெக்னாலஜி. ஸோ இந்த டிசைன் டெவலப்மெண்ட்டு டெலிவரி ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு டார்கெட்டிங் தெரப்பிஸ் இந்த இன்டராக்ட் ஒரு செலக்டிவ் டிசீஸுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் செல்ஸுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால ஒரு ஆப்டிமைசிங் எஃபிஷியன்சி பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ப்ளஸ் இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய டெலிகாலர்ஸ். ஸோ அந்த டெக்னாலஜியை
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோட வந்து மக்களுக்கு வந்து சொல்வதற்கும் அந்த டேட்டாவை அப்படியே இன்னொரு இடத்துல அமெரிக்கா கூட பார்க்குற அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து டெக்னாலஜி உள்ளே வந்து ஃபுல் யூட்டிலைசேஷன் பண்ணுறதுனால அந்த துறை வந்து வரக்கூடிய நாட்களில் பெட்டராக பண்ணக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் அதில் வந்து யார் யாரெல்லாம் R&Dயில் ஏஐ அண்ட் டிஜிட்டல் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் அந்த பங்குகளை முதலீடு செய்யும் பொழுது உங்களுடைய முதலீடு பல மடங்காக பெருகக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.